காதுகளுக்குள் கதையாகவும் மனதிற்குள் அந்த கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மன்னர் சாரியரை மணந்த சராஜத் ஒவ்வொரு இரவும் சாரியர்கிட்ட ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதைகளை சொல்லி அதோட தொடர்ச்சியான பாகத்தை அடுத்த நாள் இரவு சொல்லப்போவதா சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதையோட 8 பாகங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னைக்கு யுனான் அரசன் கிட்ட அந்த வஞ்சகம் நிறைந்த அமைச்சர் சொன்ன அந்த கதையால் அந்த யுனான் அரசனோட மனசு மாறுச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த கதைக்குள்ளேயும் போகலாம். பாரசீக மன்னன் சுல்தான் நாதிசா என்ற மன்னனுக்கு குஸ்ரு என்ற மகன் இருந்தானா. தன்னோட மகன் மேலே வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தால் மகனுக்காகவே நிழல் போல ஒரு அமைச்சரையும் கூடவே வச்சிருந்தாராம். இளவரசனும் போர்க்கருவிகளை கையாளுவதில் ரொம்பவே வல்லவர், புத்திசாலியும் கூட. ஆனால் தான் செஞ்ச தவறுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடுறதுல இளவரசன் கெட்டிக்காரரும் கூட. இப்படி இருக்கும்போது அமைச்சரும் இளவரசனும் வேட்டைக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போன இளவரசன் கண்ணில் ஒரு வினோதமான மிருகம் அவர் கண்ணில் பட அந்த மிருகத்தை தோற்றிட்டு இளவரசன் போகிறாரு. அவரை பின்னாடியே தொடர்ந்துட்டு அமைச்சரும் குதிரையில் அவரை பின்தொடர்ந்து போகிறாரு. ஒரு கட்டத்தில் இளவரசனோட வேகத்தை தொடர முடியாமல் அமைச்சர் தடுமாறி நிற்கிறாரு. இப்போ அமைச்சருக்கு இளவரசர் எங்கே போனார்னே தெரியல. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போன இளவரசர் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டுருக்கா. அந்த பெண்ணோட அழுகைக்கான காரணம் என்னன்னு தெரியாமல் அந்த பெண்ணையே விசாரிக்கலான்னு அவள் பக்கத்தில் போகிறாரு. இப்போ அந்த பெண்கிட்ட அவளோட அழுகைக்கான காரணத்தை கேட்க போக அந்த பெண் சொல்கிறா, நான் ஒரு பேரரசரோட மகள். இந்த காட்டில் இயற்கையோட அழகில் மயங்கினா இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல. எனக்கு யாராவது உதவி பண்ணுனா நல்லாயிருக்கும். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. உதவி கேட்டது அழகான பெண்ணாச்சே, அதை மறுக்க முடியுமா? உடனே இளவரசன் அந்த அழகான பெண்ணை தன்னோட குதிரையில ஏத்திக்கிறான். அந்த பெண் அந்த குதிரையில ஏறினதுதான் மாயம். ஏதோ ஒரு திசையில இளவரசனோட கட்டுப்பாட்டை மீறி அந்த குதிரை போக ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு பழைய பாலடைஞ்ச மண்டபத்துல போய் நிக்குது அந்த குதிரை. இப்ப குதிரையிலிருந்து இறங்கிய அந்த பெண்ணும் நான் சிறிது நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு அந்த மண்டபத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இளவரசனும் அந்த பெண்ணுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல அந்த பெண்ணை பின்தொடர ஆரம்பிக்கிறான். இப்ப ரகசியமா இளவரசன் அந்த பெண்ணை பின்தொடர்ந்துட்டு இருக்கும் போதே அந்த பெண் ஒரு அரக்கியாக மாறுறா. இதை பார்த்து இளவரசனுக்கு பயம் தூக்கி வாரி போட்டுச்சு. இப்ப அந்த அரக்கி தன்னோட பிள்ளைகிட்ட சொல்றா, இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அருமையான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு நரமாமிச பிண்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த நரமாமிச பிண்டம் வெளியே தான் நிற்குது அப்படின்னு சொல்றாளாம். இதை கேட்ட அரக்க பிள்ளைகளோ சந்தோஷமா கூத்தடிச்சு கொண்டாடுறாங்க. இப்போ அந்த அரக்கி சூதாரிப்பதற்குள்ள இங்கேருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு நினைச்ச இளவரசனும் அமைதியா அங்கிருந்து வெளியே போறான். அங்க இருக்கிற தன்னோட குதிரை மேலே ஏறி புயல் வேகத்துல தன்னோட அரண்மனையை வந்து அடையிறான். மகனோட பதட்டத்துக்கான காரணத்தை நாதிர்சா கேட்க போக அங்க நடந்த அத்தனை கதையும் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் தான் அப்படின்னு அமைச்சர் மேல பழியையும் தூக்கி போடுறான். இந்த அமைச்சர் என்னையும் கொண்டுட்டு கிள அரசனான உங்களையும் கொண்டுட்டு இந்த நாட்டை கைப்பற்றக்காக திட்டம் திட்டுறான் அப்படின்னு சொல்லி தன்னோட தந்தை கிட்ட முறையிடுறான். இதை கேட்ட மன்னரும் மகனோட பேச்சை கேட்டுட்டு அந்த அமைச்சரை கொன்று வீழ்த்துறாரு. இப்ப இதோட இந்த கதையை முடிக்கிறான் அந்த வஞ்சகம் நிறைந்த அமைச்சர். ஏற்கனவே குழப்பத்துல இருந்த யுனான் அரசனை மேலும் குழப்புற விதமா பேச ஆரம்பிக்கிறான் அந்த அமைச்சர். யாருக்கு தெரியும், இந்த கதையில அந்த அமைச்சர் வேண்டுமென்றே கூட அந்த இளவரசனை தொடராமல் விட்டு இருக்கலாம். மிகப்பெரிய ராஜ்யத்தை அபகரிக்கும் எண்ணமும் அரசனாகும் எண்ணமும் யாருக்கு தான் இருக்காது. இதுல ஞானி தூபானும் விதிவிலக்கா என்ன? இவர் கூட உங்களோட நாட்டை அபகரிக்கிறதுக்காக உங்களை விஷம் வச்சு கூட கொள்ளலாம். இல்ல இந்த தூபான் எதிரி நாட்டு கைப்பாவையா கூட இருக்கலாம். இந்த காலத்துல யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களுக்கு நல்லது செய்யறாங்க. அப்படி நல்லது செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி மன்னனை குழப்புறான். இப்போ யுனான் அரசனோட மனம் என்னென்னமோ யோசிக்க தொடங்குது. அமைச்சரே, என்னோட கண்ணை திறந்துட்ட. ஏதோ ஒரு பொருளை கொடுத்து என்னோட தொழு நோயை குணப்படுத்தின அந்த தூபான் நாளைக்கே எதிரிகளுக்காக எனக்கு ஏதாவது ஒரு விஷத்தை கொடுத்து கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த தூபானை சும்மா விடக்கூடாது, அவனை கொன்னே தீரணும். அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொன்ன அடுத்த கணமே யுனானோட சேவகர்கள் அத்தனை பேரும் போய் தூபானை இழுத்துட்டு வந்து யுனான் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. சன்னியாசி தூபானுக்கோ தான் என்ன செய்யறதுனே தெரியல, எதுக்காக தன்னை இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாம யுனான் அரசனையே பாக்குறாரு. யுனானோ கோபத்தோட சன்னியாசி தூபானை பார்த்து,
உன்னை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். நீ எதிரி நாட்டோட ஒற்றன் தான். நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் என்னோட தொழுநோயை சரி பண்ணியிருக்க. இன்னைக்கு என்னோட உடல்நிலையை சரி பண்ண தெரிஞ்ச உனக்கு நாளைக்கு என்னை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை என்னோட மாண்புமிகு அமைச்சர் எனக்கு தெளிவுபடுத்திட்டாரு. நீ என்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றான் யுனான் அரசர். இதை கேட்ட சன்னியாசி தூபானோ மிகுந்த மனவேதனையுடன், மன்னா, நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் என்கிட்ட கிடையாது. இவ்வளோ பெரிய பழியை என் மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு தூபான். இப்படி சன்னியாசி தூபான் எவ்வளவோ கெஞ்சி கதறி கூட அந்த யுனான் அரசனோட மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. இவனோட தலையை வெட்டி வீழ்த்துங்க அப்படின்னு சொல்றான் சேவகர்கள் கிட்ட. சேவகர்களும் வாளை எடுத்துட்டு அவரோட தலையை வெட்டுறதுக்காக பக்கத்துல வராங்க. இந்த கொடியவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தூபானும், மன்னா, எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது, அதையாவது நிறைவேற்றி வைங்க. உங்களோட தொழுநோயை சரி செஞ்ச அல்லவா, அதையாவது ஞாபகம் வச்சுட்டு என்னோட இந்த கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைங்க அப்படின்னு கேட்குறாரு தூபான். இதை கேட்ட யுனானும் கோபத்தோட, ஒளிஞ்சு போகட்டும், உன்னோட கடைசி ஆசையை சொல்லு அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட தூபானும், மன்னா, எப்படியோ நான் இறக்கிறது உறுதியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்திலே நான் திரும்பி வந்துடுவேன். என்னை நம்பி விடுங்க. நான் இறக்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்களை அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட கொடுக்கணும். அது போக நான் இறந்த பிறகு என்னை எங்கே புதைக்கணும் அப்படின்னு என் நண்பர்கள்கிட்ட சொல்லணும். அதுக்காக நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தூபான். இதை கேட்ட யுனானும் எங்கே தூபானை அனுப்பினா அவர் தப்பிச்சு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை அனுப்புறதுக்கு மறுக்கிறாரு. இப்போ யுனானோட அரசவையில் இந்த ஒரு பெரியவர் தூபானுக்காக மன்னர்கிட்ட பரிந்துரைக்கிறாரு. ஏன்னா தூபான் ஒரு நல்லவர்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அவருக்கு மட்டும் இல்லை, அரசவையில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும் தூபான் ஒரு நல்லவர்னு. ஆனால் அவருக்காக பரிந்துரைச்சா எங்கே மன்னர் நமக்கும் தண்டனை கொடுத்துவாரோங்கிற பயத்தில் யாருமே அவருக்காக எந்த ஒரு பரிந்துரையும் செய்யலை. வாக்கு சாதுரியம் கொண்ட அந்த பெரியவரின் பேச்சை கேட்டு தூபானோட கடைசி ஆசைக்கு சம்மதிக்கிறான் யுனான். இருந்தாலும் பலத்த காவலோட அந்த தூபானை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். தன்னோட வீட்டை அடைஞ்ச தூபான் என்னதான் தன்னோட கடமைகளை செஞ்சு முடிச்சாலும் அடுத்த நாள் காலையில தான் அரசவைக்கு வராரு. கூடவே அவர் கூட போன அத்தனை வீரர்களும் அவர் கூட வராங்க. இப்போ தூபானோட ஒரு கையில் வண்ணப்பொடி தூவப்பட்ட ஒரு தாம்பூல தட்டும் இன்னொரு கையில் ஒரு புத்தகமும் இருந்தது. அரசரை பார்த்த தூபான், மன்னா, இந்த புத்தகத்தில் உங்களுக்காக ஒரு குறிப்பை நான் எழுதி வச்சிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதை நான் இறந்த பின்னாடி தான் நீங்கள் படிக்கணும். என்னோட தலை வெட்டப்பட்ட பின்னாடி இந்த தாம்பூல தட்டில் இருக்கிற வண்ணப்பொடியில் வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த தலையிலேருந்து வலிகிற ரத்தம் அத்தனையும் நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தூபான். இப்போ அந்த கொடிய மன்னனான யுனானோ தூபானோட தலையை வெட்டுறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். என்னதான் தூபான் கிட்ட உண்மை இருந்தாலும் மன்னனோட தண்டனைக்கு பயந்து அங்கே யாருமே தூபானுக்காக பரிந்துரைக்கல. உடனே தூபானோட தலை வெட்டப்படுது. இப்போ தூபானோட தலை வெட்டப்படுது. தூபானோட தலையை எடுத்து அவர் சொன்னபடி அந்த வண்ணப்பொடி மேலே வச்சு அழுத்துறாங்க. அதில் வலிஞ்சிட்டு இருந்த ரத்தம் அத்தனையுமே நின்று போயிடுது. ரத்தம் நின்னா அடுத்த கணமே தூபானோட கண் திறக்கப்படுது. மன்னா, அந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு தூபான் சொல்கிறாரு. இப்போ அந்த மன்னன் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்க்குறாரு. அதில் எந்த ஒரு குறிப்புமே இல்லை. அவர் தன்னோட எச்சில் தொட்டு தொட்டு அதை ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. எந்த குறிப்புமே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்த மன்னனும் இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. வெட்டப்பட்ட அந்த தூபான் தலையோ, இதில் ஒரு விஷயம் இருக்குது, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நான் உங்கள் கையில் இந்த புத்தகத்தை கொடுக்கல, நல்லா திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ மேலே மேலே எச்சில் தொட்டு தொட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்புறாரு. அதுலேருந்து விஷம் அத்தனையுமே எச்சில் மூலமாக அந்த மன்னனோட உடம்புக்குள்ளே போய் அவர் அப்படியே சுருண்டு விழுகிறாரு. இப்போ யுனான் அரசன் இறந்துட்டான். உடனே அந்த தூபானோட கண்கள் நிரந்தரமாக மூடப்படுது. ஆமாங்க, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு அப்போவே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறந்துட்டு அவருக்கே தீமை செய்கிறதும் அவருக்கே துரோகம் இழைக்கிறதும் எவ்வளவு பெரிய பாவம். இது போல பாவங்களை செய்யறவங்களுக்கு இந்த பாவங்களை இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு வழியுமே இல்லை. இதை தான் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்துது. செய்யாத ஒரு தவற ஒருவர் மேல பழி சுமத்தி அவர் செஞ்ச தப்புக்கு தான் யுனான் அரசன் தண்டனை அனுபவிச்சான். அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாம அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்பவே தவறான செயலுங்க. இப்படி யுனான் அரசனோட கதையை அந்த பூதத்திட்ட சொல்லி முடிக்கிறான் மீனவன். நானும் இந்த தூபானை போல தானே உன்னை கஞ்சினேன். ஆனால் நன்றி கெட்ட யுனான் தூபானை கொன்னது போல நீயும் என்னை கொல்ல பார்த்தையே.
இப்போ நான் உன்னை மன்னிச்சாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பாரா? கண்டிப்பாக உன்னை கடலுக்குள்ளே தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாடியை தூக்கி வீச முயற்சிக்கிறான். இந்த ஜாடிக்குள்ளே இருந்தே உணர்ந்த பூதம், கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல மாட்டேன், சூலைமான் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை கொல்லவே மாட்டேன், இந்த முறை என்னை விடுவிச்சின்னா உன்னை பெரிய செல்வந்தனாக்குவேன், அதுபோக நான் உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தரமாட்டேன், கண்டிப்பாக நான் இதை செய்வேன், என்னை நம்பு அப்படின்னு கேட்குது அந்த பூதம். சூலைமான் மேலே சத்தியம் செஞ்சதாலையும் கெஞ்சி கேட்டதாலையும் சரி அதை விடுவிக்கலான்னு முடிவு செய்கிறான் மீனவன். இப்போ அந்த ஜாடியை திறந்து விடுறான் மீனவன். உடனே வேகமாக வெளியே வர அந்த பூதம் முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் மழை போல வந்து நிற்குது. கோபத்தோட அந்த ஜாடியை உதச்சி கடலுக்குள்ளே தள்ளுது. இதை பார்த்த மீனவன் அவ்வளோதான், நம்ம கதை இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு பயப்படுறான். இனி அந்த மீனவன் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறானா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதையை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ் ஸ்டோரி பார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.